Welcome to this Concept Explainer, brought to you by CBSE School Lab of profsum.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேசஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸோட லைஃப் டைம் மறக்காத அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிம்பிள் கேள்வி. ஒரு ஏரியில, அதாவது ஒரு லேக்ல தண்ணி ரொம்ப காமா ஃப்ளாட்டா இருக்கு. ஏன்? ஆம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி ஃப்ளோ ஆகுறது இல்ல. அது என்ன, தண்ணி மட்டும் அந்த வாட்டர் லெவல் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஹைட் டிஃபரன்ஸே இல்லையே. அதனால தண்ணி எங்க இருந்தோ எங்கேயும் போக தேவையில்ல. எக்ஸாக்ட்லி, பர்ஃபெக்ட். இந்த சேம் லெவல் ஆர் சேம் ஹைட் ஐடியா தான் ஈக்வி பொட்டென்ஷியல் கான்செப்டோட கோர். ஆனா இதுல ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இருக்கு. ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் அப்போ காருக்குள்ள இருக்கிறவங்க சேஃபா இருக்கிறதுக்கும் இதே ஐடியா தான் காரணம். வெயிட், வாட்? லைட்னிங்கா? அதுக்கும் காருக்கும் இந்த தண்ணி மட்டம் கான்செப்டுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது எப்படி ஒர்க் ஆகுது? அதைத்தான் இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா அன்பேக் பண்ண போறோம். முதல்ல ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு மலை மேல இருக்கீங்க. ஓகே. அந்த மலைய ஒரு எலக்ட்ரிக் ஹில்னு வச்சுக்கலாம். ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ன்றது அந்த மலை மேல இருக்கிற ஒரு ஃபிளாட் பாத். அந்த பாதையில நீங்க எவ்வளவு தூரம் நடந்தாலும் உங்க ஹைட் மாறவே மாறாது. ஓ, அப்போ ஹைட் மாறலன்னா நம்ம டயர்ட் ஆக மாட்டோம். நமக்கு எந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் தேவையில்லையே. கரெக்டா சொன்னீங்க. உங்க ஹைட் மாறலன்றதால நீங்க நடக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. பிசிக்ஸ் லாங்குவேஜ்ல சொன்னா work done is zero. So an equipotential surface is a surface of zero work. அப்போ சேம் பொட்டென்ஷியல்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ், அப்படிதானே? அதேதான். புரியுது. அப்போ இது மேப்ல வருமே கண்டூர் லைன்ஸ், அது மாதிரியா? ஆமா ஆமா. ஒரு லைன் மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் கடல் மட்டத்துல இருந்து ஒரே ஹைட்ல இருக்கும். பெர்ஃபெக்ட் அனாலஜி. அதேதான். இங்க கடல் மட்டத்துக்கு பதிலா நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை யூஸ் பண்றோம். இப்போ ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட ஒரு சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, ஒரு லைட் பல்ப் மாதிரி. ஓகே. இப்போ அந்த சார்ஜை சுத்தி வெங்காயம் மாதிரி லேயர் பை லேயரா இன்விசிபிள் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஒவ்வொரு ஷெல்லும் ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஒரு ஸ்பெசிபிக் ஷெல் மேல நீங்க எங்க மூவ் ஆனாலும் பொட்டென்ஷியல் மாறாது. ஓ, சரி சரி. சோ a single point சார்ஜ்க்கு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேசஸ்ன்றது அதை சுத்தி இருக்கிற கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ். புரியுது. எக்ஸாக்ட்லி. இப்போ தியரியில நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம். எக்ஸாம்க்கு டெக்ஸ்ட் புக் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் இல்ல? Let's see how NCERT defines this. ஷோ, NCERTல செக்ஷன் 2.6ல சொல்றாங்க, an equipotential surface is a surface with a constant value of potential at all points on the surface. சிம்பிள் அண்ட் கிளியர். இந்த ஒரு லைன் டெஃபினிஷன்ல இருந்து தான் இதோட 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வருது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன்லயே இருக்கு. V is constant on the surface. இது கிளியர், ரைட்? எஸ், அது டெஃபினிஷனே அதுதான். குட். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு சார்ஜ் Qவை அந்த சர்ஃபேஸ் மேல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு ஒர்க் டன் எவ்வளோன்னு பார்ப்போம். நமக்கு ஒர்க் டன் ஃபார்முலா தெரியும். ஒர்க் ஈக்குவல்ஸ் Q into delta V. இங்க டெல்டா வின்றது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்ல பொட்டென்ஷியலே மாறல. அப்போ அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்? ஓ, V கான்ஸ்டன்டா இருந்தா V ஃபைனல் மைனஸ் V இனிஷியல், அதாவது டெல்டா V 0 ஆயிடும். அப்போ ஒர்க் ஈக்குவல்ஸ் Q into 0. ஸோ ஒர்க் டனும் 0 ஆயிடும். கரெக்ட். அதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. The work done to move a charge on an equipotential surface is always 0. இது எக்ஸாம்ல 1 மார்க் கொஸ்டினா வரும். இப்போ தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வருவோம். ஒர்க் டன்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, இன்டிகிரல் ஆஃப் E டாட் dl. ஆமா. நம்ம இப்போதான் பார்த்தோம் ஒர்க் டன் 0ன்னு. அப்போ E டாட் dlலும் 0 ஆகணும் இல்லையா? ஆமா. E டாட் dlன்றது EDL cos θன்னு எழுதலாம். அது 0 ஆகணும்னா யா E 0 ஆகணும், இல்லனா DL 0 ஆகணும், இல்லனா cos θ 0 ஆகணும். எக்ஸாக்ட்லி. சர்ஃபேஸ் மேல மூவ் பண்றோம், ஸோ DL 0 இல்ல. சார்ஜ் இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E அதுவும் 0 இல்ல. அப்போ ஒரே ஆப்ஷன் தான், cos θ 0 ஆகணும். cos θ எப்போ 0 ஆகும்? θ 90 டிகிரிஸா இருந்தா. ஓ, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் ஈக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டிஎல்க்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் எப்பவுமே 90 டிகிரிஸா இருக்கணும். இதுதான் the most crucial property.
The electric field is always normal or perpendicular to the equipotential surface at every point. அந்த வெங்காயத்தோல் எக்ஸாம்பிளுக்கு போனா ஒவ்வொரு ஷெல்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த சர்ஃபேஸை 90 டிகிரிஸ்ல குத்துட்டு வெளியே வரும். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இப்போ நம்ம பாயிண்ட் சார்ஜ்க்கு சர்ஃபேஸஸ் ஸ்பெரிக்கலா இருக்குன்னு பார்த்தோம். வாட் அபவுட் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? அதாவது ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் பேரலா சேம் டிஸ்டன்ஸ்ல போனா அதோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ் எப்படி இருக்கும்? ஃபீல்ட் லைன்ஸ் பேரலா இருக்கு. அந்த லைன்ஸ்க்கு எப்பவுமே 90 டிகிரிஸ்ல இருக்கிற சர்ஃபேஸஸ். அப்போ parallel planes. ஒரு புக்ல இருக்கிற பேஜஸ் மாதிரியா? எக்ஸலன்ட் திங்கிங். அதுதான் கரெக்ட். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் ஆர் அ ஃபேமிலி ஆஃப் பிளேன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ இன்னொரு கேஸ், ஒரு எலக்ட்ரிக் டைபோல், அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நெகட்டிவ் சார்ஜும் பக்கத்துல இருந்தா அப்போ அந்த கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் எப்படி மாறும்? ரெண்டு சார்ஜும் இருக்கிறதால சர்ஃபேசஸோட ஷேப் மாறும் தானே. பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல பொட்டென்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல நெகட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நடுவுல அந்த ஸ்பியர்ஸ் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் ஆகி ஷேப் மாறும். பட் நடுவுல ஒரே இடத்துல பொட்டென்ஷியல் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கரெக்ட். நடுவுல அந்த ஈக்விட்டோரியல் லைன் மேல பொட்டென்ஷியல் 0வா இருக்கும். ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவுல ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்க ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேசஸ் ரொம்ப நெருக்கமா கிரவுடடா இருக்கும். தள்ளி போக போக அது ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பேட்டர்னை எக்ஸாம்ல வரைய சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம லைட்னிங் எக்ஸாம்பிளுக்கு திரும்பி வருவோம். ஒரு கண்டக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் கார் பாடி, அது எப்பவுமே ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அது ஏன்? ஏன்னா ஒரு கண்டக்டர்ல சார்ஜஸ் ஃப்ரீயா மூவ் ஆகும். ஒருவேளை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா சார்ஜஸ் உடனே மூவ் ஆகி அந்த டிஃபரன்ஸை கேன்சல் பண்ணிடும். So, the surface of a conductor is always an equipotential surface. ஓகே. ஆனா இதுக்கும் லைட்னிங்ல சேஃபா இருக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன்? குட் கொஸ்டின். லைட்னிங் கார் மேல ஸ்ட்ரைக் ஆகும்போது ரொம்ப அதிகமான சார்ஜ் கார் மேல வருது. ஆனா காரோட மெட்டல் பாடி ஒரு கண்டக்டர்ன்றதால அந்த என்டையர் சார்ஜ் சர்ஃபேஸ் மேல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், உள்ள போகாது. அப்போ காரோட வெளி சர்ஃபேஸ் முழுக்க ஒரே பொட்டென்ஷியலுக்கு வந்துரும். அது ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் ஆயிடுச்சு. ஓ, அப்போ கார்க்குள்ள பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது. டெல்டா V will be 0 inside the car. அதனால கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, நம்ம சேஃபா இருப்போம். இப்பதான் இது புரியுது. Correct. The charge flows safely around the outer surface of the car to the ground. இதுக்கு electrostatic shielding இல்லனா Faraday cage effectனு பேரு. இது equipotential surfaces கான்செப்டோட ஒரு பவர்ஃபுல் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். ரைட். இப்போ எக்ஸாம்ல மார்க் போகிற சில காமன் மிஸ்டேக்ஸை பத்தி சொல்றேன். ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது equipotential surfaces can cross each other. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகாதுன்னு தெரியும். ஆனா சர்ஃபேசஸ் கிராஸ் ஆகுமான்னு யோசிச்சேன். ஒருவேளை கிராஸ் ஆனா என்ன ஆகும்? நல்ல கேள்வி. ஒருவேளை ரெண்டு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேசஸ் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வோல்ட் சர்ஃபேஸும் ஒரு 10 வோல்ட் சர்ஃபேஸும் கிராஸ் ஆகுது. அப்போ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கும்? 5 வோல்ட்டா இல்லனா 10 வோல்ட்டா? ஓ, அது முடியாது. ஒரு பாயிண்ட்க்கு ஒரே நேரத்துல ரெண்டு பொட்டென்ஷியல் வேல்யூ இருக்க முடியாது. நம்ம மேப் அனாலஜி வச்சு சொன்னா ஒரு இடம் ஒரே நேரத்துல 100 மீட்டர் ஹைட்லயும் 200 மீட்டர் ஹைட்லயும் இருக்க முடியாது. Precisely. A single point cannot have two different values of potential. அதனால two equipotential surfaces can never intersect each other. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ கிளியரா புரிஞ்சிருச்சு. ஒரு பாயிண்ட்க்கு ஒரே ஒரு பொட்டென்ஷியல் வேல்யூ தான். So no crossing. இன்னொரு மிஸ்கன்செப்ஷன். Electric field is always stronger where equipotential lines are far apart. இது சரியா தவறா? ஐ திங்க் இது தவறு. என்ன நாம டைபோல் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, சார்ஜஸ்க்கு நடுவுல ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது சர்ஃபேசஸ் நெருக்கமா கிரவுடடா இருந்துச்சு. So where they are crowded, the field is stronger. Excellent. You are right. Where the equipotential surfaces are closer together, the electric field is stronger. Where they are farther apart, the field is weaker. இது ரெண்டுமே எக்ஸாம்ல ரீசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸா வரும். ஓகே, இந்த கான்செப்ட்ஸை மறக்காம இருக்க சில ட்ரிக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு கேட்ச் ஃப்ரேஸ், ஆல்வேஸ் கிராஸ் அட் 90. இப்போ நீங்க சொல்லு, இது எதை குறிக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸும் எப்பவுமே ஒண்ணுக்கொன்னு பெர்பெண்டிகுலரா, அதாவது 90 டிகிரிஸ்ல தான் கிராஸ் பண்ணும். பர்ஃபெக்ட்.
செகண்ட், ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். இந்த ஆடியோவை கேட்கும்போது உங்க வலது கைய ரைட் ஹேண்ட ஃபிளாட்டா வச்சுக்கோங்க. ஓகே. இதுதான் உங்க ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ உங்க இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பென் எடுத்து அந்த ஃபிளாட் ஹேண்டுக்கு சரியா 90 டிகிரீஸ்ல குத்துங்க. இந்த பென்னு தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். எப்பவும் இந்த இமேஜை மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸும் ஃபீல்டும் எப்பவும் இப்படி தான் இருக்கும். தட்ஸ் a great visual trick. சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஃபீல்ட். இப்ப மறக்காது. So let's summarize. இன்னைக்கு நம்ம பார்த்த ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேசஸ்ல இருந்து 3 எக்ஸாம் சேஃப் பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் மேல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லயும் பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்டா, அதாவது சேமா இருக்கும். நம்பர் 2, அந்த சர்ஃபேஸ் மேல ஒரு சார்ஜை மூவ் பண்ணா the work done is always 0. ஏன்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸே இல்ல. அண்ட் நம்பர் 3, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலா, அதாவது 90 டிகிரீஸ்ல தான் இருக்கும். Where the surfaces are crowded, the field is strong. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர்னு சொன்னோம் தானே? ஆமா. அப்போ ஒரு ஷார்ப், கூர்மையான கண்டக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீடில் டிப், அதுக்கு பக்கத்துல ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேசஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப நெருக்கமா, கிரவுடடா இருக்குமா? இல்லனா ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குமா? இதை யோசிச்சு பாருங்க. இது கொரோனா டிஸ்சார்ஜ் மாதிரி அடுத்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். To get maximum marks in 12th CBSE Physics, Chemistry and Maths, visit profsam.com. அடுத்த கான்செப்ட்ல மீட் பண்ணலாம். Happy learning.